சிம்பிளான டேஸ்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இதை விட ஈஸியாக யாருமே சொல்லி தர முடியாது. அவ்வளோ சிம்பிளான மெத்தடுங்க இது. இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 4 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை. அடுத்தது இந்த டேபிள் ஸ்பூனால் 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் வந்துட்டு வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, அதுக்கப்புறம் வந்து பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கி அரைக்க தான் போகிறோம். எல்லாத்தையும் நம்ம ஒன்றாவே சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் போட்டிருக்கேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதுவும் சேர்த்து நம்ம வந்து வதக்கணுன்ற அவசியம் இல்லை. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே அப்படியே இருந்துட்டோம். கொஞ்சம் இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம தனியாக ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துட்டேன். அடுத்து வந்து இது தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் வந்து ஒரு மண் சட்டி வச்சுட்டேன். அதில் நல்லெண்ணெய் இருந்தாலும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு, வடவம் இருந்தால் வடவம் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வந்துட்டு ஜீரகம் வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு, அடுத்து பூண்டு ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு கலந்துக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு அரை தக்காளி அளவுக்கு நான் போட்டிருக்கேன். அரை தக்காளி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, ஒரு 3 கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்ரியும் வந்து இது கூடயே சேர்த்துடணும். தண்ணி சேர்க்காமல், ரொம்பவே தண்ணி கலக்காமல் நல்லா கெட்டியாகவே வந்து நம்ம இதை வதக்கணும். இது அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வதக்கணும். இது இப்போ நல்லா வதங்கட்டும். அடுத்து நம்ம இதுக்கு தேவையான புளி கொஞ்சமாக ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு நம்ம புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா இப்போ வதங்கிருச்சு. இது கூடயே வந்து மிளகாத்தூள் மல்லித்தூளும் சேர்த்துக்கிறேன். இதுவும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு புளி தண்ணியும் வந்து ஊற்றிக்கலாம். இது இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சு ஓரளவுக்கு கெட்டியாக இருக்குது. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான டேஸ்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை தூவிக்கலாம். இது நம்ம ரொம்பவே சிம்பிளான மெத்தட், ரொம்பவே ஆனால் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.